வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் செர்னோபைலி ஓட எண்டிங்கை பார்க்க போகிறோம். ஸோ செர்னோபைலி எண்டிங் இன்னைக்கு வேறு லெவல் இருக்கும் கருதப்படுகிறது. நான் ஏன் இன்னைக்கு வேஸ்கா போட்டேன்னா ஒரே காரணம் ஒன்று தான், எண்டிங்னு நம்பி போட்டிருக்கேன். எண்டிங் ஆகலைன்னா இதுக்கப்புறம் எந்த மத்தியானத்துக்கு ஃபேஸ் கேம் இருக்காதுன்ற அளவுக்கு தள்ளப்படுவேன். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ பார்க்குறான்னு ஒரு வந்துட்டு மெசேஜை தட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜந்தூசியாக இருக்கும். ஜந்தூசியாக ப்ளஸ் ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதை பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். வேறு எதுவும் நான் எதிர்பார்க்கவில்லை தோழர்களே, வேறு எதுவும் எதிர்பார்க்கவில்லை. ஸோ அது மட்டும் பண்ணிவிடுவீர்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் செர்னோபைலி பாத்தியானா அப்படின்னு மாதிரி கதைக்குள்ளே நம்ம போக போகிறோம். இந்த வாட்டி ஏன் நான் நம்பிக்கையாக எண்டிங் போட்டேன் என்றால் ஒரே காரணம் தான். ஐ நோ நான் தத்தியானாவை பார்த்துட்டேன் அப்படின்ற ஒரு தாட் இதில் கிடச்சிருச்சு. அது இல்லாமல் கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்கேன், சில விஷயங்களுக்கு மாற்றிருக்கேன் ப்ரீவியஸ் சேவ் கேமில் போய். ஸோ அதோட இம்பேக்ட்ஸ் வந்துட்டு ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. நேற்று பண்ண ஒரு மிஷினில் வந்துட்டு அதில் வந்துட்டு எடுக்கிற ஒரு டிசிஷன் தப்பாக எடுத்ததுனால தான் நம்மளோட டார்கன் வந்துட்டு நம்ம இழக்க நேரிட்டு. ஸோ அந்த டார்கனை இழக்க நேரிடாத ஒரு விஷயத்த நம்ம நேரிட்டதுனால இப்படி ஆயிடுச்சு. ஸோ ஓகே, பார்க்குறானே ஒரு மறக்காம ஒரு லைக்கை அழுத்திட்டு உங்கள் பிரெண்டுக்குள்ளைகளுக்கு சேர்களை போட்டுட்டு எல்லாமே பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்படி இருக்கும் நிலமை. இங்கே தான் தத்தியானா இருப்பாங்க. தத்தியானா ஃபைனலி தத்தியானாவை பார்த்துட்டோம் நம்ம. ஈகோர் என்னும் காதல் என் பையன் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இது நீயா தான் இருக்கணும். இவ்வளோ வருஷமா உனக்கு தான் கூப்பிடுது. எப்படி நீங்க இருந்துட கூடாது, குட்டி பையன். என்ன ஃப்ரீ பண்ணணும். There's nothing you can do. என்னால பண்ண முடியாது. To end this, both of us, we were a mistake. An abomination closed the portal. Destroy the connection. Oh. What connection? என்ன connection? The connection is the strongest force in the universe. It cannot be destroyed. It has to be completed. It is our destiny. Destiny? Go to the reactor. Find it, my love. It is waiting for you. என்ன கரு? Find what? No more waiting. Please, can't you just let me die? I can't. என்னால சாவ முடியாது. Tanya? Go. Die. Fade. Portal. Tatiana. அடே கொன்றாதடா அவள. Help. Die. Igor. என்னடா? I don't understand. Fuck. Reactor. Chernobylite. What do I do? Fuck, I need to figure this out. Hi, Igor. Happy to see me. Hey! Olivier, what are you doing? Do you really need to ask? Did you think I was an idiot right from the beginning? பைத்தியக்காரன். Calm down. Whatever it is, we can work it out. You are such an asshole. I've been helping you all this time. I made sacrifices. No sacrifice I lost my best friend just to help you find this dear old lady of yours. Olivier, please. Not once, not fucking once did you offer to help me. It was always about you. Semenov was right after all, every word. Semenov? Yara. What's he got to do with... Wait. Yes, I was working for Semenov. Semenov he hired me to keep tabs on you. It went pretty well until your black mask buddy went off piste and killed Anton. But Semenov? Why would you work for that lunatic? எதுக்கு அவனுக்கு ஒர்க் What could பண்றான்? he possibly offer? Oh, I don't know. Maybe a chance to change what cannot be changed. ஓஹோ, உலகத்துல இருக்க மாத்திரது மாத்த போறானா? Save my squad. But that's crazy. அது பைத்தியக்காரத்தனம்ல. Crazy. Sure. பைத்தியக்காரத்தனம். Is it any crazier than going for an interdimensional walk in a tunnel through space-time? Oh. I'm not saying it's impossible, but helping me was never on your agenda, was it? உன்னை ஹெல்ப் பண்றதே உன்னோட அஜெண்டாலே இல்லன்றான். Besides,
You're not the only one experiencing strange fucking things, you know. I keep having these dreams where I die. I wake up and I live again. Oh. I see our friends being killed because of your screw-ups. Then it's a new day and everything's normal again. It's motherfucking Groundhog Day in hell. What do you have to say to that? அதுக்கு என்ன சொல்ல போறேன்றான்? நான் என்ன சொல்ல தெரியலையா? I just never thought anyone else would see it. I thought it was only me. நான் மட்டும் தான் நினைச்சேன். Sure. Semenov isn't the one with the Messiah complex. ஓஹோ, அவனுக்கு மட்டும் அந்த காம்ப்ளெக்ஸ் இல்ல. நீயும்? But today the Messiah descends from the clouds and helps his companions, right? Like I said, it's not impossible. But this is neither the time nor இதுக்கான டைம் கிடையாது. Not good enough, Igor. I am serious. I'm serious. I'm serious too. We don't know what's behind that door. Semenov wanted me here for a reason. ஒரு ரீசன்காக வர சொல்லிருக்கான். To destroy Chernobylite. So I promise you, once we see this through, I'll do everything in my power to help. உனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஹெல்ப் பண்றேன்டா. Save my team. To save your team. Okay. That's good enough for me. I'm glad we understand each other. All right. I'll be back. Keep நான் போயிட்டு வரேன்டா. Sure. படுபாவி வாங்க மண்ணனி அக்கா. Screw things up and get us வாங்கோ all வாங்கோ killed. வாங்கோ. நோட்டிஃபிகேஷன் வரலையா? I'm tired of this carousel of madness. இந்த பைத்தியக்காரத்துல நான் வந்து கடுப்பாயிட்டேன். ஒலிவியர்னு ஒருத்தர் இருந்தால மண்ணனியா துரோகம் பண்ணிட்டான் மண்ணனியா. நம்மளை பத்தி அவன் தான் போட்டு குத்துருந்துருக்கான். வாங்கோ வாங்கோ. நோட்டிஃபிகேஷன் போல போடியே ஒருத்தரும் வரல. பரவாயில்ல, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். கா எண்டிங் கன்ஃபார்முங்க. Oh my god. You took your time, Igor. நீ உனக்கு டைம் எடுத்துக்கிட்ட. It's time you gave me some answers. இல்ல bro, இன்னைக்கு வரல bro. ஓஹோ. But since this is our last meeting, I want to ask you a question first. நான் क्वेश्चन கேக்க. Just make it quick. What do you really hope to achieve, Igor? என்ன நீ அச்சீவ் பண்ண போற? State ever I did it for Tatiana declared Chernobylite new. These things is already danger remains in human son. You are saying I need to remain in one piece before I can destroy பண்ணனும் சொன்னா சுச்சோ சாட லைஃப். Chernobylite is the cause of all this. எல்லாத்துக்கும் I have to destroy it once and for all. You may find this surprising, but our goals are actually aligned. நம்மளோட கோல்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். அப்ப அப்படி We were both going after the same thing, but this whole time we've been chasing someone else's agenda without knowing it. Oh. Chernobylite's agenda. Oh, Chernobylite ஒரு agenda இருக்கா? Come too far to be fed a line of bullshit. ஓஹோ. Let's start from the beginning. ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிப்போம். Do you know who I am? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? I sure do, Boris. Boris. You were my closest friend until you decided to betray me. ஓஹோ, Boris அது வாங்க கிரீட் bro. Boris is dead. I killed him on that fateful night. April 26, 1986. 50 I took his identity. Oh. Good riddance. He was a treacherous piece of shit. ஓஹோ. You took his. சாப்பிட்டாச்சா bro? சாப்பிட்டாச்சு மார்னிங் The சாப்பிடு. more important question, the question you somehow failed to ask yourself all this time is நீ யாரு அப்படின்ற உன்னை கேட்டுக்காம இருக்கீங்க. Because you're not Professor Igor Kimenyuk. அப்ப நீ ஈகோர் கிடையாதா? You never am Igor Kimenyuk. ஓஹோ. I only changed my name to protect you and your mother. ஓ. Protect me? How? By trying to kill me at every turn? what If I wanted to kill you, I would have done it the first time we met at the power. பவர் பிளான்ட்ல மீட் பண்ண அப்பவே கொண்டிருப்பேன். You quit talking in fucking riddles. The truth is hard to swallow. Oh. I know. It was hard for me too. எனக்கும் கஷ்டமா தான். You are me. நீதான் நானா? Tatiana isn't your fiancé. கேட்டேனே உன் fiancé. She's mine. அவளோட fiancé. Everything you know about her, everything you remember, none of it is yours. அது உண்டு கிடையாது. You're living someone else's life. My life. யாரோட வாழ்க்கைய நீ வாழ்ந்துட்டு இருக்க? என் வாழ்க்கை. You are my clone. என்னோட க்ளோன் நீ. Sort of. You got my body, my brain, my skills, and most importantly, என்னோட மெமரிஸ் உண்டு. memories from before the Chernobyl disaster. ஓஹோ. What are you saying? என்ன சொல்ற? How is that even possible? எப்படி பாசிபிள் அதெல்லாம்? Tatiana was sterile. Tatiana வந்து ஸ்டெரைல் பண்ணிட்டாங்க. ஓஹோ. But when Semenov imprisoned her after the Duga fiasco, she fell pregnant. அவ பிரெக்னன்ட் ஆனா. First, I thought Boris was the father. Boris தான் father I was நினைச்சேன். angry with her. But that was another of Semenov's lies. ஓ. He needed me to stay on the project and study Chernobylite. So he injected Tanya with the nano solution. நானோ சொல்யூஷன் கொடுத்துறானா? It's me வாங்க bro. I don't know what to call it. An immaculate வாங்க it's me bro. conception. She gave birth to a boy. ஒரு பாய். You. I only changed my name to protect you and your mother. But that was another of Semenov's lies. He needed me to stay on the project and study Chernobylite. So he injected Tanya with the nano solution.
You grew much more quickly than other kids. Oh. But your mind didn't seem to follow. It was different somehow. The Chernobylite no doubt affected you in unpredictable ways. Oh. I never really considered you my son. You Son scared the ah? shit out of me. I didn't know what to do with you. But it was obvious that Semenov would incorporate you into his experiments. Or maybe cut you open and rummage around inside. Until one night, Tanya, your Unga amma. mother, communicated with me telepathically, even though her body was in a coma. She pleaded with me Coma to va? release you into the woods, and that's what I did. Adana bana. You're saying Tatiana's child, who you released in the woods in 1990? But that's impossible. Impossible. I don't remember. எனக்கு எதுமே any of ஞாபகம் this. இல்ல. Of course you don't. You looked like a teenager, but had the mind of a small child. I remember giving you a sweater that Tatiana Sweater time knitted கொடுத்தா. for me. The night was so cold. It had my name on it. ஓஹோ. The sweater. I had it in the camp. Campல I was இருந்தது. imprisoned and Yes, it could have been a trigger. Your mind somehow began to rebuild itself. ஓ மைண்ட் அதுவே பில்ட் Why பண்ணாது. in my image? I can only guess. Perhaps you were constructed from Tatiana's desires, from her expectations of a child. Funny how I called it pseudoscience. ஓஹோ. I suspect the process was somehow facilitated by the Chernobylite. என்னங்க but ட்விஸ்ட் she's இப்படி இருக்கு? been calling me this whole time. She wanted me here. அவன் கூப்பிட்டுட்டே I'm இருந்தான். afraid you were bamboozled, my poor boy. We all were. It wasn't Tanya who called you here, but it. Chernobylite. But the images, the இல்ல. voices. எல்லாமே குரல் They எல்லாமே. felt so real. Hello. No. Your mother was your biggest weakness, and Oh. the entity exploited that. It wanted you here. It has plans for you, you see, and I cannot allow it to succeed. அது சக்சீட் ஆக விட மாட்டேன். Someone sent me a photo of Tatiana and the piece of Chernobylite. Those weren't hallucinations. ஓஹோ அது அலுஷன்ஸ் கிடையாது. I couldn't have constructed my portal gun without them. அது இல்லாம நான் பண்ணிருக்க முடியாது. Oh, that. It was that bastard Semenov, of course. He wanted to bring you here as well. ஓஹோ அவன் தான் You கொண்டு never வர got பாரு. over it when you vanished. ஓஹோ. Not that it matters now. I really hoped you would stay away. ஓகே. But it's too late now. இப்போ ரொம்ப I லேட் can't allow you to interact with the entity in any way. ஆஹா. Only one of us is leaving this room alive. Wait, can't we talk it over? We just did. Goodbye, Goodbye, son. son. Ah. Igor. I wish there was another way. டேய். நோ. What on shit, here we go. வாடா சட்டி வாயா. கடா வருவான் அவன். வேற மாதிரி கதையா அப்பா. Show me the new and improved Igor Kiminyak. ஓ ஐயோ. Give up already. I promise to make it quick for Tatiana's sake. எங்க இருக்கான்? ஐயோ எங்க இருக்கானே தெரியல. ஏய் ரீலோட் பண்ணி சொல்லடா பைத்தியக்காரா. This gives me no pleasure, but it has to be done. ஓய். ஐயோ சானிட்டி அடி வாங்குது. சானிட்டி தான் தோழர் இதுல முக்கியம். You're making this too easy, son. சன்னா டேய் கம்முன்றா கம்முனட்டி. நான் தான் நீ சொல்லியா நான் 2-3 வாட்டி. யாரா? Give up already. I promise to make it quick for அடே Tatiana's உன்னால தான்டா எனக்கு 7.5 பிரச்சனையே. ஏமே திருப்பி போட்டீங்கடா. இந்த ட்விஸ்ட் கனவு கூட நினைச்சிருக்க மாட்டேன்டா நான். You're not strong enough to save Tanya. Only I am. ஓ இவரு தான் சேவ் பண்ணுவாராம்மா. டே சேவிங் குரங்கு. சேவ் பண்ணணும்னா நீ அப்பயே டிஸ்ட்ராய் பண்ணிருப்பல. அப்புறம் ஏன்டா டிஸ்ட்ராய் பண்ணல? நான் சொல்றது நம்பாமே இருக்க முடியல. ஏன்னா அது ரியாலிட்டி வைஸ் அதான் உண்மை அவன் சொல்றது. படல. ஆனால் சானிட்டி அடி வாங்கிட்டு பட்டுருச்சு. சானிட்டி சுவாவிக்கிறது. கவர் எடுத்து சாப்பிட This வேண்டியதான். gives me no pleasure, but it has to be done. அடே அடே இருந்தா என்ன சாப்பிட மாட்டான்?
அம்மா சாப்பிட்றா செத்துருவே. போட்டாச்சு. சோலி முடிச்சிட்டான். சக்தி கொஞ்சம் ஏறி இருக்கு. ஒன்று போடுவோம். ஐயோ 2 தான் இருக்கு. சாப்பிட்டு பண்ணிக்கலாமோ? ஆமாண்டா உன்னோட பெட்டர் தான்டா நான். போடா. இது 5 பேரும் இல்லைனாலுமே முடிக்கலாங்க. எங்கே இருக்கான்? ஏ வருபோகி எங்கே போனா? சட்டி வாங்கி சாக மாட்டானு. இது ஒன்று நல்லா ரைஃபிள் ஆமாம் கிராஃப்ட் பண்ணி எடுத்துன்னு வந்தேன். அதனால் தப்பிக்கிறேன். இல்லைனா கைமா தான் நான் புறம்போக்கு ஏதோ ஒன்று அனுப்பி விட்டுப்பார். லெட் யூ ஹர்ட் ஹர். நான் ஏன்டா அவ்வளோ கஷ்டப்படுத்த போகிறேன்? சொல்லிட்டேன்ல. ஐயோ மிஸ் ஆகல. அப்படிங்களா சன்? போயிட்டு வாங்க. ஐயோ சரிண்ணா சட்டி எங்கடா இருக்க? ஐயோ சானிட்டி வரடி வந்துடா. செத்துறா ராண்டா செத்துறான். ஓ மை காட் என்ன உள்ள குடிச்சு சொல்கிறான்? ஒன்றே ஆகல. டேய் என்ன இம்மார்ட்டல் ஆகிட்டானோ? ஏய் இதாண்டா எண்டு கார்டு. என்னான்ற? ஐயோ அண்ணே தப்புனே. அக்கல் ஏனே கட்டி வச்சாமே வர அடையாடுறான். யாருன்னு பார்த்தே தீரணும். நான் செத்துறான். நான் செத்தனா அவன் செத்தானே தெரியலையே. I don't need a force field to defeat you. மாஸ்ரா ஒலிவர் உயிர் நண்பன்டா நீ துரோகம் பண்ணா. How on earth did you get in here? Focus, Igor. Look familiar? Where did you get that from? எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? Where else? I took it from you. ஓட்ட தான் எடுத்தேன். From your cold dead hands, Igor. What? I செத்துறானா? What? Where? When? In a reality where you fucked up, my friend. From one of the many worlds bearing the brunt of your failures. ஓஹோ. Are you saying that you come from a different... that you're from... This is hell. You have no idea. எல்லா Where are you going? Back to my screwed up world, of course. ஓ நம்மளுக்காக டெலிபோர்ட் பண்ணி இமேஜினரி வேர்ல்டுக்கு வந்திருக்கானா? Wait. Don't waste the chance I've given you, Igor. Finish the job. வேலைய முடி. Tatiana. It's over, my son. Close the portal. Cut the connection. Deny this thing away into our world. Do it now. அட இரு தாயே. Son. Please. It will kill her. அவளை கொன்றும். It will kill the love of my life. வாழ்க்கை ஃபுல்லா என்னோட அன்பு கொன்றும். Please. There's another way. இன்னொரு வழி இருக்கு. Just let me go. I've suffered long enough. You can do this, son. You can be the man I could not. Be the better version of me. என்னோட பெட்டர் வெர்ஷனா இரு. சொல்லுங்க மிஸ்டர் ஷூ மாமா. Face this thing. Undo the harm we both caused Tanya. Oh. No, do not do this. Kill me. Just kill me, please. Finish it. முடிக்க சொல்றா என்னையா? Travel to the portal.
வாட் எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலையே எனக்கு எந்த எண்டிங் எடுக்கிறதுனே புரியல கைஸ் வாட் யூ சே ஹலோ வாயா மக்குத பக்கெட்டு என்ன சாய்ஸ் எடுக்கலாம் கைஸ் சொல்லுங்க வந்து ட்ராவல் த்ரூ த போர்ட்டல் தான் ஒருத்தன்னு தோணுது ஸோ ட்ராவல் த்ரூ போர்ட்டல் கொடுப்போம்மா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் நைட்டுக்கு தான் சாப்பாடு வாங்கப்போம் சரி ஓகே லெட்ஸ் கோ காப்பாற்றுவோம் தத்தியானாக்கா இன்னும் எவ்வளோ மணி நேரம் ஸ்டோரி இருக்கு ப்ரோ முடிஞ்சிச்சுமா முடிஞ்சிச்சு போர்ட்டல் முடிஞ்சால் நம்ம யாருமே சரி பண்ண முடியாது நாங்கள் போவோம் travel. A single shot of adrenaline would have saved my ass. Why didn't you give it to me, you cheap fuck? Oh my god. Yo, என்னையா கேம் இது? சீரியஸ்லி சூப்பர் கை சீரியஸ்லி. நான் லைஃப்ல நடந்த மொத்த இன்சிடென்ட்டுமே ஆனா சத்தியமா சொல்றேன் இந்த கேம்ல ஒரு ட்விஸ்ட் மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேற லெவல் ட்விஸ்ட் இது. My life was in your hands and you let me die. நான் பண்ண தப்புகள் எல்லாமே கடவுளே நிக்குது. நான் லைஃப் டைம் ஃபுல்லா அப்படியே வந்து நிக்குது. இந்த கையில இருக்க ஒரு விஷயம் partners old timer. I always had your back. Why didn't you have mine? அவங்க எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இறந்துட்டாங்க. அதுதான் அவங்க Taking care of us was your job. You let me die. You failed. சரி இது இந்த மாதிரி சைபர் பங்க்ல எண்டிங்ல வரும். ஒரு கேரக்டர் வந்துட்டு ஏன் என்ன கொன்ன you gave at my funeral was awful. Pure drivel. How can you sleep at night, Mouse? ஐயோ என்னடா இப்படிலாம் கேக்குறீங்க I trusted you. You were supposed to save us all. என்னடா இப்படி பேசுறானுங்க இவனுங்க ஏய் வேதனையா இருக்குடா இப்படிலாம் பண்றாங்க You killed Kostya, you motherfucker. My Kostya. ஏதோ சொல்ல முடியாது அவன் ஹஸ்பண்ட நம்ம தான் கொன்னோம் Why did you betray me, Mousy? I don't know. I have to. வேற வழி இல்ல டேய் யாடா அப்படி திட்டுவாங்க வைக்கிறீங்க நீ You chose NAR. Burn in hell, you backstabbing little freak. முதுகுல குத்துறேடி இப்படி சொல்றியடா Executing an unarmed prisoner like a common thug. I expected more from you, Professor Kaminyuk. Right. This isn't possible. These things can't all have happened. I fixed them. At least some of them. ஆமா நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படியே தப்பா Did you think meddling with space-time wouldn't have consequences? All of this, every bit of it happened. Oh. But how? எப்படி I was going back through the wormholes. I was fixing everything. எல்லாமே நான் சரி பண்ணேன்டா There is டிபி no time travel the way your friend Olivier understands. ஒலிவியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி You டைம் can கிடையாது never change what's already occurred because every change creates its own space-time continuum. Oh. And time only moves in one direction. டைம் ஒரு என்ட்ரோபி Every time you make or unmake a decision, you twist an entire dimension. It's because you are a part of me, made from the same multi-dimensional stuff. ஓஹோ I just wanted to save Tatiana. அகைன் செகண்ட் கோவிட் போட்டா ஸ்டார்ட் லைஃப் ஐயோ And உடம்பு பாத்துக்கோ along the way, you destroyed countless lives across dozens of dimensions. ஓ All because of animal body chemistry, because of the human need to connect with your progenitor. So here I am. I am your real mother. What? Seriously, bro? Phenomenal story, yeah. What are you? Chernobylite? நீ சென்னையில போயிட்ட I am God. Bullshit. There is no God. But it's a matter of perspective. இது வந்து ஒரு புரிதல் தான் அப்படினா Under your boot, you surely are a god. சீரியஸ்லி வேற லெவல் ஒரு சலந்தி உன் கால் கீழ இருக்குதுன்னா இருக்கும்போது நீ தான் கடவுள் மாதிரி நீ உயிர் கொடுக்கறியா கொடுக்கலையான்றது Having a bit of an identity crisis, as a poet once said, the child is the father of the man. The fear that clouds your mind is what makes your situation irreconcilable. Oh. Fear? No. I'm not afraid of
The fear of discovering there is nothing at the core of your persona but pure chaos. You simultaneously are and are not you. நீ simultaneously நீ Don't worry. I am about to reveal the truth. நான் உண்மையை It சொல்றேன். won't matter anymore. What do you want from என்கிட்ட me? இருந்து என்ன வேணும் உனக்கு? Have you ever wondered why, despite your technological sophistication, you people so insistently pursue self-destruction? Why destroy your own ecosystem? எதுக்கு Why உன்னோட you cannot help but slaughter each other and every other species? Why, over and over again, you sacrifice your own future for short-term gain? If you're thinking to catch the me game off today guard with ending your freshman philosophy insights, you've got another thing coming. People are for the most part selfish assholes. Oh. I don't need an alien entity to tell me this. So what's next? Are you going to propose some kind of new world order to save us all? Am I to be your prophet and help you usher in a comic book utopia? I never expected you to be so nihilistic, but I suppose it isn't surprising. Surprise ஒண்ணும் இல்ல எனக்கு கரெண்டா. A new world order isn't enough to save you from yourselves. You are fundamentally flawed. ஓ அடிப்படையிலே நீங்க தப்பு. And why is that? ஏன் அப்படி? Again, it's the fear. பயம். Fear of your own existence. நீ இருக்கிறதே ஒரு பயம். Fear of anything strange. வினோதமா இருந்தாலே fear பயம். About the future. I can future take நினைச்சு it all பயம். away. I can help you as I've helped many other civilizations before. Oh. How? எப்படி? Your kind can only live in the moment. The future is terrifying to you. உங்களுக்குலாம் ஃபியூச்சர்லாம் ரொம்ப ரொம்ப பயமா இருக்கிற விஷயம். Surely you can see that now. Become my vessel and I will purify them of fear and weakness. I will remake mankind in my image, burn away the dross in a firestorm the world has never seen. I must reduce everything to ashes so they can be reborn. Oh, that is some insane biblical shit. Biblical. If you're scared, this will make you feel less special, less of a hero. This is what being a hero is all about. You went on a quest to heal the world, to find a cure. இப்போ நான் தான் அந்த cure. The cure. We can banter words for as long as you want. I have plenty of time. என்கிட்ட நிறைய டைம் இருக்கு. But the result is inevitable. You and I are already connected at the core. You cannot exist without me. நான் இல்லனா நீ இருக்க முடியாது. Struggling against me will only tire you. It will not in the slightest change the outcome. You're like a fish, endlessly swimming the circumference of a wash basin. You want to jump out, but without me, you simply can't. All your science cannot help you. Okay. It's time to set aside this futile struggle. Help yourself and the world. Embrace me. Come you with several reject Chernobylite. What do you guys tell? என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சொல்றீங்க guys? What you tell guys? எனக்கு தெரிஞ்சு நான் ரிஜெக்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? ஹாய் ப்ரோ. சாரி गाइस, நான் இத ரிஜெக்ட் பண்றேன். I see you have it all figured out, my love. But it's not going to happen. I refuse to take part. நான் இதுல இருந்து பங்கெடுக்க முடியல. உங்க இஷ்டம் ப்ரோ. For all I know, extinction. மனித அழிவுக்கு காரணமாக இருக்க விரும்பலை. Whatever you are. Defiant like her. அவ்வளவு மாதிரியே. But as I said, we can do this forever. For eternity. Eternity. I can have you wake back up at your base again and again. In the end, you will always return to me. It is a circle. Circle? Of course. Oh, don't get distracted with your theories now. You have no choice. இப்போ உனக்கு சாய்ஸஸ் கிடையாது. We belong together. எப்படி இருக்கு பார்த்து நாளாச்சு. நல்லா இருக்கல. But something betrayed you. You admitted one detail, a detail that makes you vulnerable. ஓஹோ, உன்னை வந்து வீக் ஆக்குறது சொல்ற. I'm your only hope, and this
also makes me your biggest weakness. Oh. You cannot exist without me. நான் தான் உன்னை உருவாக்குனேன். Everything you are is because of me. என்னால தான் நீ இருக்க. True. But you also cannot exist in this plane without me. Oh, நால நீ. You're no god. You're just a fucking parasite. A freeloader looking for a new host, hoping to get a foothold in a new environment. Tanya, my mom, is no longer a viable option for you. You can't use her anymore. Okay, அவங்கள யூஸ் பண்ண முடியாது. Perhaps you never needed her in the first place. And all this was a ruse to bring me back to you. Okay. You don't even know what you are. உனக்கு யாரு? No identity. உனக்கு ஐடென்டிட்டி கிடையாது. Don't exist without me. நான் இல்லனா இருக்க முடியாது. நான் சொல்றத கேளு அப்படின்றா. Identity. The end of Chernobylite, yes. Perhaps I'm Igor, perhaps I'm Igor's son. Perhaps I'm both. நான் இப்ப ரெண்டுமே. Maybe I'm just a faulty copy of a dead physicist. But it doesn't matter. I make my own choices. And that brings us neatly to my conclusion. As a scientist, I must test this theory before I can confirm or deny it. So watch closely, my love. What closely, my love? This is my final experiment. It's time to break the circle and destroy the parasite by denying it a host. Oh my god, bruh. Seriously, வேற மாதிரியா? Phenomenal, man. Phenomenal, dude. The protagonist never returned from the power plant. ஓஹோ, அந்த ஹீரோ வரலவே இல்லை பவர் பிளான்ட் விட்டு. அதான் சொல்றாங்க. The Chernobylite vanished entirely. The zone is now free of it. ஓ, இப்போ Chernobylite போயிடுச்சு மொத்தமா. இப்போ எல்லாமே பளிச்சுன்னு இருக்கு. Igor stalkers drove off the remaining NAR troops and even convinced a few of them to join the cause. ஓஹோ, எல்லாருமே அதில் கொஞ்சம் ஆட்கள் ஜாயின் பண்ணிட்டாங்க. Now they're working together for the good of the Samushells, tracking down the few remaining monsters still roaming the area. ஓஹோ, இருக்கிற மான்ஸ்டர்லாம் ட்ராக்கிங் டவுன் பண்ணி அடிச்சு கொண்டுட்டு இருக்காங்க. சிம்பு சார் வணக்கங்க, வாங்க சார். எழிலரசன். His life was always full of violence. அவனோட வாழ்க்கை ஃபுல்லா வயலன்ஸ் தான். He was the angriest, most obnoxious man Igor had ever known. But he was also unfailingly honest, both with himself and others. ஓஹோ. Mikhail's thirst to avenge his murdered friends was his main driving force. ஓஹோ. But working with Igor and the others eventually made him appreciate the kinder aspects of life. ஓ, அவன் வந்துட்டு ரொம்ப தன்மையான ஆள் ஆயிட்டான் அப்போ. ஓ. சீரியஸ்லி சூப்பரா இருக்கு. In spite of his rough manner and the darkness inside him, Igor came to like the neurotic stalker and by the end considered him a true colleague. கடைசில அவன ஒரு ஃப்ரெண்டா எடுத்துக்கிட்டான். Bro, good afternoon. Yes. Mikhail decided to remain in the zone and join the others in protecting their shared home. நைஸ்ல, மிக்கேலுக்குள்ளே உள்ள ஒரு நல்ல விஷயம். Sashko had always been the lone wolf and daredevil of the zone. Okay. Life had always been harsh for him. அவனுக்கு எப்பவுமே கொடுமையா இருந்திருக்கான். To rely only on himself. His crusade against NAR began with a desire for closure regarding his brother Ruslan's death. But Igor's quest to find Tatiana was what kept him going until the finish line. Oh. After the events in the zone, Sashko decided to go back to Moscow. மாஸ்கோக்கு போலாம்னு தானா? The hard truth about his parents' death. அவங்க அப்பா அம்மா இறந்து போன அந்த உண்மையை ஏத்துக்கிறதுக்கு போனானா? Eventually, he would return to Pripyat, which became his second home. ஓ, Pripyatக்கு வந்தா அதான் அவனோட ரெண்டாவது வீடாவா இருக்கான் அப்போ. Tarakan's fight against the Rat King has reached an end. அட்டாக்கிங் கூட சண்டை போட்டது எல்லாம் முடிவுக்கு வந்துச்சு. He realized his time was up. Now, someone else must carry the torch and defeat the evil lurking in the power plant. ஓஹோ, அந்த பவர் பிளான்ட்ல இருக்க ஈவில் வந்து யாரனா சண்டை போட்டு கொல்லணும் அவன் சொல்ற மாதிரி. But Tarakan wasn't worried. After all, he had prepared Igor and others well. ஓஹோ, அவன் வந்துட்டு ஈகோர்ல இருந்து எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தான். Tarakan's true identity was never discovered. Was he a madman, a saint, a spy? A spy? Perhaps he was all of these, or perhaps none of them. Actually, இதெல்லாம் நீங்க வேற வேற எடிஷன்லாம் எடுத்தீங்கன்னா வேற வேற மாதிரி ரிவீல் ஆகும். Thing is certain. The old man was a true child of Pripyat. ஓஹோ, குழந்தை மனசுக்காரன். Soul will forever wander its marshes and woods. Seriously, these characters are எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு நான் கேம்ஸ்ல.
ரொம்ப பாண்டிங்க. Like so many before him, General Koslov made the wrong choices while chasing a dream of the good life. ஒரு நல்ல வாழ்க்கைக்காக ஒரு தப்பான முடிவுகள் எடுத்தார். Cruelty and inevitability of loss, leaving him indifferent to human suffering. ஓஹோ. It was only thanks to his nephew Galib and Igor that Koslov found a serendipitous moment that placed his life on a new trajectory. Okay, actually அவன் பேரனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் திருந்திட்டான். Too great a cost. Koslov left NAR at just the right time and lived out his days in quiet contemplation, somewhere far beyond their nefarious grasp. ஓஹோ, இவனும் தள்ளி போய் வாழ்றான். Semenov's ambitions and neuroses almost got him killed. ஓஹோ, அவனை கொலை பண்ற அளவுக்கு brilliant scientist. அவன் பெரிய பிரில்லியன்ட்டான சயின்டிஸ்ட் சொல்றாங்க. The collapse of the Soviet Union. Actually இதுல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே அதோட டெப்த் இருக்கு. எதுவுமே சும்மாலாம் இல்ல. Though not a devout communist, Semenov could not stomach the chaotic aftermath, for it reflected the emptiness of his own heart. ஓஹோ. And so he chased his green Chernobylite dream, Oh. hoping his experiments would usher in a new world order. Actually அந்த செர்னோபில் ட்ரீமை தேடி போனா ஒரு புது உலகம் உருவாகும்னு சொல்லி ஓ இறந்துட்டான் அதன் மூலியமாக. எல்லாம் யுகார் ஆயிட முடியுமா? Meeting his former student Igor saved Semenov's life, ஒருவேளை although he could காப்பாத்திட்டாப்ல never நம்ம have ஆளு. predicted it. Confronted with mortal danger, he realized he could no longer allow his demons to determine his fate. சோ அவனோட மூளையில இருக்க அந்த தப்பான விஷயங்கள் அவனோட விதியை மாத்தக்கூடாதுன்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிட்டான். He left the zone hoping there was still time for him to find peace. அதுக்கப்புறம் அவனுக்கு அமைதி Without கிடைக்கும். Semenov's brilliance, NAR eventually dissolved. Most of its mercenaries wiped out by either the Shadows or the Samoshiels. Oh. Faced with staggering losses, the shareholders halted all funding. All that எல்லா remains of ஃபண்டிங்கும் NAR நிப்பாட்டிட்டாங்களா ஷார்லோடஸ்? are the empty barracks and derelict labs, stark reminders of a misguided ambition based on human misery. Man. சூப்பரான கேம். எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஆக்சுவலி இந்த கதை டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு ட்ரெயினில் வந்துட்டு வர்ற மாதிரி ஆரம்பிக்குது. அதுவுமே உங்களுக்கு அந்த செர்னோபிலைட் ஓட ஒரு தாக்கத்தினால உங்களுக்கு வர விஷயங்கள் தான் அது. ஸோ அங்கே வந்துட்டு ஆக்சுவலி நீங்கள் தத்தியானா வந்துட்டு நான் உள்ளே இருக்கேன் என்னை காப்பாற்றுன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு தாட்ஸ் வருது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க. போகும்போது ஒரு ஃப்ரெண்டு இறந்துறாப்புல, ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்கார். அந்த ஒரு ஃப்ரெண்டு தான் ஓலிவர். ஸோ ஒன்ஸ் நம்ம ஓலிவர் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆனால் தத்தியானா வந்துட்டு அந்த பவர் பிளான்ட்டில் இருக்க மாதிரி ஒரு தெரியுது உங்களுக்கு. ஸோ அங்கே பவர் பிளான்ட்டுக்கு போகணும்னு சொல்லி நம்ம ஒலிவிட்ட சொல்கிறோம். ஒலிவரும் சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து திடீர்னு ஒரு வினோதமான ஒரு ஆள் வராப்புல, நம்மள ஒரு க்ரீன் கலர் போர்ட்டலுக்குள்ளே வந்துட்டு போகிறாப்புல. ஸோ அது மூலிமா என்ன ஆகுதுன்னா நமக்கு தத்தியானா இல்லை ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி தத்தியானா ஃபோட்டோவும் ஒரு க்ரீன் கலர் ஒரு கல்லும் கிடைக்குது. அது மாதிரி டெலிபோர்ட் பண்ண முடியுது நம்மளால். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த ஒரு வினோதமான ஒரு ஆள் வர்றாரு. அவர் வந்து நம்மளை வந்து அடிக்க பார்க்குறாரு. ஸோ நம்ம வந்து அந்த டெலிபோர்ட்டில் தப்பிச்சு திரும்பி நம்ம இதுக்கு வரோம். ஸோ அப்போ புரிஞ்சுக்கிறோம் இது மாதிரி ஒரு டெலிபோர்ட்டல் இருக்குது, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ புரிஞ்சுக்கிறதெல்லாம் முன்னே தெரியுது. நம்ம வந்து சொல்கிறோம் இது மாதிரி பவர் பிளான்ட்டில் தத்தியானா இருக்கா, நான் அப்படின்னா காப்பியாத்தியானும் ஒளிவிட்டு சொல்கிறோம். ஸோ நம்ம டெய்லி நம்ம சர்வேலுக்காக தேடி போகிற நாட்களில் வந்துட்டு ஒருத்தவங்களே பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யாரை பார்க்குறோன்னா அந்த வயசான ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, டாரியான் இருந்தார்ல. ஸோ டாரியான் வந்து நம்மளுக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. அவர் நம்மளை அடிக்கடி நம்ம மௌசி அப்படின்னு தான் கூப்பிடுவார், எலிக்குட்டி அப்படின்னு மாதிரி தான் கூப்பிடுவார். அந்த எலிக்குட்டின்னு கூப்பிட்டு நம்மளை வந்துட்டு நீ வந்துட்டு அந்த பில்டிங்கை வெடிக்க வை அப்படின்றாரு. யாரை வச்சு வெடிக்க சொல்கிறாருன்னா இவர் தான் அந்த இன்னொருத்தர் இருப்பானே அந்த கண்ணாடி போட்டு ஒரு மாதிரி லோ ஸ்வாகோட இருப்பானே ஒருத்தன், கயிறில் கூட பறந்தானே, அவங்க அப்பா அம்மா சாவியத்துக்கு போனால அந்த பையன். அவன் வந்துட்டு கம்பியில் தொங்கிட்டே வந்துட்டு வெடிக்க போறியான்னு கேட்பான். ஸோ நம்ம அது வெடிப்போம். ஸோ அப்போ தான் அவனுக்கு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரோ கிடைக்கும். ஸோ அப்புறம் அவன் கூட நம்ம பழகுவோம். ஸோ அவங்க கூட பழகி தரியான்னு வந்து நம்ம டீமில் சேர்த்துப்போம், இவனு நம்ம டீமில் சேர்த்துப்போம். இதுக்கு நடுவில் மிக்கல்னு ஒருத்தர் வருவார். மிக்கல்னு ஒருத்தர் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு ஒரு ரொம்ப கோவமான ஆள், ரொம்ப கோவப்படுவார். ஸோ அவர் வந்து நம்மளை கூப்பிட்றாரு ஒரு உதவிக்காக. ஸோ அதுக்கு ஓகே நம்ம போகிறோம். உள்ளே போனால் அவர் ஒரு பில்டிங்கில் மாட்டிக்கிறாரு. அந்த பில்டிங்லேருந்து அவரை காப்பாற்ற போகிறோம். ஸோ அவரை காப்பாற்றி எப்படியோ வெளில கொண்டு வரோம். நல்லா சைட் பை சைட் தத்தியானா என்ன பண்ணுறாங்க எதை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ தத்தியானா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க எதை பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கும் போது நம்மள ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு பொறி வச்சு கிட்டத்தட்ட கூப்பிட்டு இருக்காரு. அதான் சாஸ்வோ.
ஸோ அவர் தான் வந்துட்டு அந்த ஃபோட்டோ அந்த மியூசிக் பாக்ஸ்லாம் அங்கங்கே வச்சுட்டு போயிடுறாரு. ஸோ அதை தேடி நம்ம போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு எப்போ அப்போ அந்த பாயிண்டில் தெரிய மாட்டுது. ஸோ நம்ம இதெல்லாம் தேடி போயிட்டு இருக்கும்போது நடுவில் போகிற வழியில் ஓல்கா அப்படின்ற ஒரு பெண்மணி இருக்காங்க. அந்த பெண்மணிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த ஹஸ்பண்டை காப்பாற்றணும். ஸோ ஓல்காவை வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக போகிறோம். பட் ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்ற உண்மை நம்மளுக்கு சொல்ல முடியல. சொல்லிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அவங்க கதறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்னென்ன ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு இவங்களோட டீமில் சேர்க்குறோம்னா, நம்ம வந்து ஒரு புது உலகம் இது மூலிமா ஆரம்பிச்சிடலாம். இந்த புது உலகத்தில் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிடலாம். தத்தியானா வந்துட்டானா நம்ம இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சிடும், நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும். புது உலகம் உருவாக்கிடலாம் அந்த டெலிபோர்ட்டல் மூலமாக ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு எல்லாரையும் நம்ம சேர்க்குறோம். ஸோ எல்லாருமே வந்துடுறாங்க. ஓல்கா, மிக்கல், அப்புறம் எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ எல்லாம் வந்தோடனே என்ன ஆகுதுன்னா, ஒரு குட்டி குட்டி சின்ன சின்ன வேலைகளை பார்க்குறோம். ஸோ ஒரு பாயிண்ட்டு மேலே என்ன ஆகுதுன்னா, அந்த நம்ம தரியானா சொல்கிற நம்ம அந்த வயசான தாத்தா சொல்கிற அந்த ஆஃபீஸர், அதான் அவர் தான் ரேட் கிங்கு. அந்த ரேட் கிங்கை கொல்றதுக்காக போகிறோம். ஸோ கொல்லலாம், நீங்கள் கிட்னாப் பண்ணலாம். ஸோ கிட்னாப் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் கேட்டுட்டு கொண்டுறோம். நம்ம கொண்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கொண்டுறதில் விட்டுறோம். அவரை விட்டுறோன்னே ஸ்டார்டிங் நடுவில் ஒரு இடத்துல வந்து ஒரு குட்டி பையனை வந்து நம்ம காப்பாற்றிருப்போம். அந்த குட்டி பையனை வந்துட்டு விட்டுறலான்னு சொல்லி நம்ம ஓல்கா சொல்லுவா. விட வேணாம், பிரிசனுக்குள்ளே இருந்தால் தான் சேஃபாக இருக்கும், வெளில வந்து நிலமை சரியில்லை சொல்லுவா ஓல்கா. நம்ம இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லுவார்னா, அவள் வெளில விட்டுறலாம், எதுக்கு இங்கே இருக்க அனுபவிக்கிறோம், வெளில போட்டோம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த குட்டி பையனோட தாத்தா தான் நம்மளோட அந்த கமாண்டர் ரேட்டிங்னு சொன்னோம் பார்த்தீங்களா. தாத்தா வந்து அதான் நம்மளோட தாரியான் வந்துட்டு ஒருத்தனை கொல்லணும்னு பார்த்தான்ல, அவனோட பையன் தான் அந்த அவனோட பேரன் தான் அந்த குட்டி பையன். ஸோ இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சுறோம். கடைசியில் அவங்க 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. ஸோ ஆல்ரெடி எல்லாருக்குமே எல்லாமே முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு தத்தியானா பார்த்தாகணும். ஸோ நம்ம தத்தியானா பார்க்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், கடைசியாக ஓல்கா ரெண்டாவது ஒரு வேலையை பார்த்துட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பிளாக் ஸ்டாக்கர், அதான் அந்த ஸ்டாக்கர் வராப்பில் வந்துட்டு நீ என்ன கூட ஒர்க் பண்ணுறியா இல்லையான்ற மாதிரி கேட்குறா. நம்ம அது மாதிரிலாம் ஒர்க் பண்ணலங்க இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம். சொன்னதுக்கப்புறம் ஓகே எல்லாமே கன்வின்சிங்காக முடிஞ்சிருது. ஸோ ஒன்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் கலெக்ட் ஆகிடுது நம்மளுக்கு. ஸோ நம்ம ஐஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு நம்ம வந்துட்டு ஒரு லெவலையும் தாண்டி உள்ளே போனதுக்கப்புறம் தத்தியானான்னு பார்க்குறோம். தத்தியானா போய் பார்க்கும்போது அது தத்தியானாவே கிடையாது. அந்த உடம்பு மட்டும் தான் பதப்பட்டப்பட்டிருக்கு. தத்தியானாவே கிடையாது. அந்த குரல் சொல்லுது, நீ வந்து போய் அதை அழிக்கணும் மட்டும் சொல்லுது. ஸோ ஏன் சொல்லி எதுக்கு சொல்ல நம்மளுக்கு புரியல. திரும்பி பார்த்தா ஒலிவர் கண்ணை நீட்டி நிற்கிறான். ஸோ அல்டிமேட் ட்விஸ்ட்டு, ஒலிவர் நம்ம ஆரம்பத்தில் நம்மளோட ஒரு நண்பன் வந்துட்டு நம்ம கரெக்டாக கண்ணை தூக்கி நிப்பாட்டிட்டான். ஏன்னா நான் என்னுடைய ஸ்குவாடை உன்னால் தான் இழந்தேன். நீ அன்றைக்கி இப்போ அந்த டெலிபோர்ட்டில் எதுவும் பண்ணாமல் இருந்தா, இல்லை நீ வந்துட்டு ஒழுங்கான முடிவுகள் அன்றைக்கி எடுத்துருந்தேன்னா இப்போ என் ஃப்ரெண்டு உயிரோட இருந்திருப்பான்ல, எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு மாதிரி கேட்குறான். அது அவன் சொல்கிறது நியாயமானது தான். நான் கன்ஃபார்ம் இந்த உலகத்தை நான் திரும்பி மாற்றுறேன், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சரியாயிடும் சொல்லிட்டு சரி நம்ம அதை அழிக்கலான்னு போகும்போது தான் இன்னொரு அல்டிமேட் ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. அதாவது நம்ம ஈகோர் கிடையாது, நம்ம ஈகோரோட க்ளோன் மாதிரி நம்ம அந்த பையன் ஈகோரோட பையன், அதாவதுட்டு தத்தியானா பெற்றெடுத்த பிள்ளைன்றானுங்க. தட் மீன்ஸ் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணுக்கு பிறந்த ஒரு பையன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பையன் தான் நம்ம அந்த புவர் பாய்ன்னு சொல்கிறது தான் நம்ம. ஸோ நம்மளை அந்த ஸ்டார்டிங்கில் அந்த உட்ஸில் விட்டுருவாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஸ்டார்டிங் அந்த இடத்துக்கு போனால் ஒரு மாதிரி ஆகும், நம்மளுக்கு எதுவுமே பண்ண முடியாது அந்த பீரியடில். ஸோ அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இடம் உட்ஸில் இருக்கும். நம்ம தான் அவங்க பையன். ஹரி யார் சொல்கிறாருன்னா, அந்த ஸ்டாக்கர் சொல்கிறார். ஸ்டாக்கர் யாருன்னா ஈகோர் தான் ஸ்டாக்கர், ஓகேங்களா. ஸோ நம்ம ஈகோரோட சன் மாதிரி சொல்கிறாரு. அதாவது நீ வந்துட்டு இப்போ நீ ஒரே வழி தான் இருக்குது, தயவு செய்து அந்த பாத்துக்குள்ளே போயிடு, இதை அழிச்சிடாத, எதுனா ஆகிடும்னு சொல்லிடுறாரு அவர். ஸோ கிட்டத்தட்ட நம்ம சண்டை போட்டு அவரை கிட்டத்தட்ட கொண்டுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா 2 முடிவுகள் வருது. ஒவ்வொரு முடிவுகளுக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம், அது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். ஸோ அது மாதிரி நீங்கள் எடுக்கும் போது நான் வந்து அந்த போர்ட்டலுக்குள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் போயிட்டு வந்துட்டு சொல்லும் போது தான் இன்னொரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. இது மாதிரி அந்த சண்டை போடும் போதே ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. என்ன ரிவீல் ஆகுதுன்னா, அங்கே இருக்க ஒலிவர் இங்கே வராப்பில் கேட்டால் நான் உண்மையான உலகத்தில் இருக்கேன், நீ ரியல் உலகத்தில் இறந்து போயிட்ட அப்படின்றாங்க. அது கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம அந்த டெலிபோர்ட்டலில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம இறந்துட்டுருக்கோம், நம்ம உடம்பு அங்கே தான் இருக்குது. ஸோ நம்மளை வந்து ஓஸ்ட்டாக பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஓஸ்ட் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்றத புரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம அங்கே போகிறோம். போனதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து தத்தியானா சொல்கிறாங்க, இது மாதிரி நான் இல்லைனா எதுவும் பண்ண முடியாது, நீ யார், நீ ஏன் ஒரு லூசு பையன், வெட்டி பையன், வீணாக போன பையன் அப்படின்னு மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க. சொன்னோடனே நம்ம ஒரு பாயிண்டில் டெம்ப்ட் ஆகிட்டு, இல்லை வேணாம், எனக்கு இந்த விஷயமே வேணான்னு சொல்லிட்டு மொத்த எதுவுமே நான் அழிக்க விரும்பலை இந்த உலகத்தோட. ஏன்னா வந்துட்டு அவங்களோட சேர்ந்தோன்னா இந்த மொத்த மனுஷ இனங்கள் அழிஞ்சு போயிடும்.
ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிற காரணங்கள் நியாயமாக தான் படுது. எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க மனிதர்கள், பயம் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிலாசபிக்கல் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஈகோர் சன் ஆர் ஈகோர் அப்படின்ற அவர் சொல்கிறாரு. இது மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி எனக்கு மனித இனத்தெல்லாம் அழிக்க எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசிஷனை ஏற்றுக்கன்னு சொல்லிட்டு நான் தானே உனக்கு ஹோஸ்ட்டு, நானே என்னை அழிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கிறாரு. ஸோ இதோட செர்னோவில் போயிட்டு முடிவடைகிறது. ஸோ இது முடியாமல் அதுக்கப்புறம் அந்த கேரக்டர்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கு அவங்க லைஃப்லன்றதை காமிச்சது சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி இது வரைக்கும் இந்த கேமே கூட கேரியான கேரக்டர்ஸ் பற்றியும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது இங்கே இருக்குது இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதையும் சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஸோ கன்வின்சிங் டு மீ. ரொம்ப நல்ல கேம். நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு கடுப்பாகலாம், பட் அட் த எண்டு வந்துட்டு உங்களுக்கு மனசு அப்படியே தொட்டு பிடைஞ்சி குடிச்சு விட்டுரும். நல்லா ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்த எண்டில் என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு நீங்கள் வந்துட்டு உடனே வந்துட்டு நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அந்த கடைசி கட்சினுக்கு போயிடும். சரிங்களா? இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த அந்த எண்ட் ஆஃப் த இது பண்ணிங்க வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அந்த டெலீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக இதுக்கு போயிடும். என்ன சொல்கிறது, அந்த மொத்தமாக அழிஞ்சு அந்த செர்னோபிலைட் அழிஞ்சு மொத்த நாடுமே காலியாக இருக்கும். ஆனால் வந்துட்டு என்ன ஆகும்னா, நம்ம போகிறதுக்கான வழி மூடி இருக்கும். இப்போ வந்து அந்த பவர் பிளான்ட்டில் அந்த போகிறதுக்கான வழி ஒன்று இருக்கும். சரிங்களா? நம்ம ஒலிவர் ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் அதை மூடிட்டு போயிட்டு இருப்பான். ஸோ நம்ம காலியாக அதோட. ஸோ எப்படியும் நம்மளுக்கு டெத்துன்றது கன்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரொட்டக்டனிஸ்ட்டை கில் பண்ணி அவனை எலிவேட் பண்ணி காமிச்ச ஒரே கேம் இது தான். ஸோ ஒரு சூப்பரான கேம். ஸோ கன்ஃபார்மாக ட்ரை பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம், ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் தலைவலிக்கலாம், பட் நான் ஒன்றே சொல்கிறேன், சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி அந்த கேம். மஸ்ட்டு ட்ரை. ஸோ எனக்கு தெரியல அதில் யார் திரும்ப ட்ரை பண்ணுங்கன்றது. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்டோரி. ஓகேங்களா? ஃபீலிங் வைஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நல்லாவே இருந்தது. ட்ரை பண்ணுங்கள். என்ன மூட்டை பண்ணுறதுனா பண்ணலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? ஸோ எனக்கு இது டெலீட் பண்ணுறது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போது. ஏன்னா டெய்லியும் தத்தியானா தத்தளிச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்பவுமே நான் இந்த மாதிரி ட்விஸ்ட்டு யோசிச்சதே கிடையாது. ட்விஸ்ட்னா என்ன இருக்கும் அப்படின்னு மாதிரி யோசிச்சிருக்கேன். ஸோ ஒரு ப்ரொட்டகனிஸ்ட்டே கில் பண்ணி அந்த கேரக்டரை லிவ் பண்ண வச்சதுன்றது சம்திங் ஸ்பெஷல். ஐ லவ் இட் லாட் அப்படின்னு சொல்கிறேன். சரி, நம்ம இதோட என்ன பண்ணுறான், ட்விட்டருக்கு போகிறான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாருன்னா சென்னையில் போயிட்டு ஆட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ. சூப்பரான கதை. நீங்களே எண்டிங்கில் வந்துட்டு வாயடைச்சு போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி கதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நேர்த்து மாதிரி வாட் இஸ் அப்படின்னு மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஸோ அது ப்ரீவியஸாக இருந்தது. ஓகே, என்ன அது ஜெயிலா? டிசம்பர் 9. ஓகே, ஜெயில் கூட வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ராமநாதபுரம் அக்கா திருமணம் செய்ததால் தனக்கு திருமணம் தாமதம் ஆவதாக கூறி அக்கா மாவதியை கொன்று தலைமறைவான தம்பி சரண்குமார். வாட் இஸ் திஸ்? என்னடா இப்படிலாம் இறங்கிட்டீங்க? இவன் கண்டிப்பா 2K கிட்ஸ் தான்ப்பா. சுவாதி என்ன எதுக்கு இப்படி அவ்வளோ என்னையா வெறி உனக்கு? அது கொலை பண்ற அளவுக்குலாம் போயிருக்கான் அவன். ஒஸ்ட் பிஹேவியரியா? யாரு மனநிலை மாதிரியே இருக்காங்களே. தனது சகோதரன் வரவேற்பு நிகழ்ச்சியில் எஞ்சிய உணவுகளை ஏழை மக்களுக்கு அளிக்க கொடுத்த பெண். பரா, நைஸ் நைஸ். நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் ப்ரோ. செம்மையா பிடிச்சி போச்சு. நைஸி பண்ணிங்க மனிதன். ஆனால் இவங்க 2 பேரும் ஒரு படம் தானே பண்ணியிருக்காங்க. அது கூட அப்படின்னு ஒரு மொபைல் இல்லை, இந்த படம் தான் நினைக்கிறேன். ஐ பிலீவ் ஸோ, அப்படிதான் நினைக்கிறேன். ஒய்எஸ்ஆர் ப்ரொடக்ஷனா? பட் ஒய்எஸ்ஆர் ஃபிலிம்ஸ் என்ன நீ கோபி என்னே படம் பண்றியா? சூப்பர். யார் இது டைரக்டரு? ஓ, சீனஸ் ராமசாமியா? ரைட்.
மாநாடு வேற லெவலில் போயிட்டு இருக்குப்பா. எல்லா இடத்தையும் ஸ்க்ரீன் பண்ணிட்டு இருக்காங்க போல. என்ன படம்? எழுத்தாளர், ரைட்டர், டீச்சர், ரைட்டர் டீச்சரா, பேச்சுலர், காற்றோடு கூடவான், திருவள்ளூர். I bought PSP today. PlayStation Pro. நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் உற்சாகப்படுத்தும் வகையில் சிம்புவின் மாநாடு திரைப்படத்திற்கு அழைத்து சென்று அவர்கள் இணைந்து பார்த்து மகிழ்ந்த மாவட்டம் சிஆர் மற்றும் காவலர் கண்காண். ஓ நைஸ், தட்ஸ் நைஸ். பரவாயில்லப்பா. நோ பிஎஸ்பி அப்படின்னா என்னது ப்ரோ? ஐ டோன்ட் நோ. என்னது? மாடல். ஓஹோ, கூகுள் பண்ணு ப்ரோ, பண்ணிடலாம். பிஎஸ் போர்ட்டபிள். அது சொல்லியிருக்கலாம் நீங்க. அப்படின்னா என்னன்னே தெரியாது ப்ரோ எனக்கு, அதனால தான் கேட்டேன். Okay, what is this? Deep forest. கூகுள் பண்ணு ப்ரோ. பண்ணினா புரியலையே அது. வாட் இஸ் அப்படின்னு புரியவில்லை எனக்கு. இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. பிஎஸ்பி பிளேஸ்டேஷன் போர்ட்டபிள். ஆனால் என்னென்ன பொருள்? ஓ, கைக்குள்ள ஆண்டியா ரிமோட்டபிளாக பண்ணுறதா? இவன் அங்கிள் கொஞ்சம் ஆச்சு ஃபேஸில் அசைவு காமி மேன், கேமரா ஸ்டக் ஆன மாதிரி இருக்கு. ஐயோ அப்படி இல்லை ப்ரோ, நான் எண்டிங்னால தான் ப்ரோ நானே போட்டேன். எல்லாம் நான் அப்படியே தூங்கிட்டு இருப்பேன். நேரத்தை எண்டிங் போட்டு போட முடியல என்னால். சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எண்டிங் போட்டேன். சூப்பரான கதை. ஸோ இல்லை போட்டிருக்க மாட்டேன், தூங்கியிருப்பேன் நான். சரி நீ முடிச்சிருவோம், ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினச்சேன். முடிஞ்சிச்சு ஒரு வழியாக. போடி. என்ன சரண் பாப்பா, உங்களை பார்த்தா நியூஸ் பார்த்தேன். ஏதோ சரண்ன்ற பேர் ஒருத்தர் இருக்கிறதா. அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆனாலும் அக்காவே கொண்டுட்டேன்னு பார்த்தேங்க, சத்தியமாக பார்த்தேன். ஆனால் அந்த நியூஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனால் தேடி நான் காட்டுறேன். பொய் நான் இருங்க காட்டுறேன். சூப்பர் கதையா? உண்மையும் நல்லா தான் இருந்துச்சு. சூப்பர் ஸ்டோரி. எண்டிங்கில் நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் பண்ணியிருந்தாங்க. அந்த ஹீரோவே இறந்து போகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வணக்கம் ப்ரோ, வாங்க ப்ரோ. டார்க் உடம்பு எப்படி இருக்குது ப்ரோ? டார்க் மாஸ்டர் தமிழ் வாங்க ப்ரோ. வணக்கம் ப்ரோ. உடம்பு எப்படி ப்ரோ இருக்குது? சரண் பாப்பா அதே இப்போ பிரசன்னா, பட் இப்போ வாங்கியாச்சு. ஓஹோ, நம்பிட்டேன். இருங்க நான் காட்டுறேன். இல்லை ஒரு கதை நல்லா தான் இருந்துச்சு. நான் தான் ஸ்டார்டிங்கில் அதை புரிஞ்சிக்கல. போக போக தான் எனக்கு புரியுது அந்த கதை. அவ்வளோ உங்களை ட்ரை பண்ண சொல்ல வைக்கிறவங்க நினைக்கிறீங்களா? இல்லை நல்லா தான் இருந்தது. சேமா ப்ரோ, விளையாடாதீங்க. எவ்வளோ நாள் ஆச்சு? 2 நாள் கிட்ட ஆயிடுச்சு. போய் எதனா பாருங்கங்க. என்னங்க லேட்டாக வந்துட்டேன்னா? அப்படிலாம் எதுக்கு சாரிலாம். டிஎம் மீடியா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. டிஎம் மீடியா எண்டிங் நல்லா தான் இருந்தது. நீங்கள் பாருங்கள், விஷுவல்ஸ் உங்களுக்கு புரியும். நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ஃபீல்டிங் இஷ்யூவா? சரி பண்ணிட்டானுங்களா இல்லை அவனுங்களே போட்டிருக்கானுங்களா? நான் பார்த்தேனே, எங்கே அது? ஃபீவர் கம்மியாச்சு, பட் டுடே பாடி பெயின் இருக்குது. ஓ, லீவ் போட்டிங்களா இல்லை போயிருக்கீங்களா? நம்ம ஸ்டீமே காணும். சரண் பாப்பா போட்டு ஸ்டீம் காணும். இன்னும் அம்மை நெகிறுகிறது. இல்லையா, நம்ம எதிர்பார்த்ததே காணையா. காட்டலான்னு போனேன், கரெக்டாக காணாமல் போயிடுச்சு. ஓகே, எனிதிங் ஆன் ரைஸ் சைமன்ஸ் ப்ரோ? கிரிக்கெட் 19 நான் 22 பண்ணுறேன். டிஎம்இடியா இன்னைக்கு வரைக்கும் லீவ் தான். ஆஹா, அதான் ஜாலி. சரி பார்க்கலாம் என்ன செலி பண்ணியிருக்காங்க போன்றது. நேற்று ஸ்டீமில் ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. இது எக்ஸாம்பிள் ப்ரோ சப்போட்டா
சப்போட்டோ நல்லா ரெஸ்ட் எடுங்க அதான் அது சப்போட்டோ நல்லா ரெஸ்ட் எடுங்க அதான் மாதிரி கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகலாம்ல. சப்போட்டா நல்லா இல்லை ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாரு மட்டும் தெரியுது, இது மட்டும் என்னன்னு புரியல. சாட்டர்டே எதுவும் வரலன்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஆல்மோஸ்ட்டு இந்த வாரத்துக்குள்ளே கேம் பக்காவாக எடுன்னு போட்டிருக்கு. many users of the Steam version game are not having the level of experience. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும்னு சொல்லியிருக்கானுங்க. அது என்ன நிலமையும் யாருக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் லீவு தான். ஓகே இது லாஸ்ட் கமெண்ட்டு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட் அப்போ ஓடிட்டு இருந்திருப்பார் உடம்பு சரியாக இருந்திருந்தா. அவ்வளோதான் கைஸ் எனக்கு தெரிஞ்சு. ட்ராக் மாஸ் தேங்க்யூ ப்ரோ. டுடே ஈவினிங் மைட் கோ டு சி டாக்டர். இன்னைக்கு ஈவினிங் தான் டாக்டர் பார்க்குறிய போகிறீங்களா? யாரையா அவன் எப்படியா மூச்சு விடுவான்? எல்லாத்தையும் மூடிட்டான். ஓகே ப்ரோ எது பெஸ்ட்டு கிரிக்கெட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. கிரிக்கெட் 19 வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆடும்போது இந்த அளவுக்கு கூட இல்லை ஓகேங்களா. கிரிக்கெட் 19ம் பேட்ச் அப் ஆகிட்டு எப்போ வந்துட்டு நல்லா வந்துச்சுன்னா அப்போ கூட ஷார்ட்ஸ்லாம் 22 வந்துட்டு ஷார்ட்ஸ் நல்லா இருக்குது ஓகேங்களா. கிராஃபிக்ஸ் கொஞ்சம் பார்க்கணும். 22 சில ஷார்ட்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, இப்படிலாம் திருப்பிலாம் ஆடுறான். பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நல்லா ஓரளவுக்கு பர்ஃபெக்ஷன் இருக்குது. நீங்கள் ஆஃப் சைடில் அடிச்சிங்கன்னா ஆஃப் சைடில் போகுது, லெக் சைடில் அடிச்சிங்கன்னா லெக் சைடில் போகுது. பட் அந்த பேக் ஃபுட்லேருந்து ட்ரைவ் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிகிட்ருக்கான். அது சரி பண்ண சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஓவரால் கேம் பிளே நல்லாயிருக்கு. கெரியரில் எடுத்துகிட்டு வந்த விஷயங்கள் சூப்பர். சீரியஸ்லி நிறைய விஷயங்கள் அந்த ஜிம்மாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு அந்த ஒரு மேட்ச் முடிஞ்சால் செக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸாக இருக்கட்டும், இது ஒரு நல்ல ஐடியா. அது நீங்கள் 19 எங்கே போவீங்க? அது ஒன்றுமே பண்ண முடியாது. 19 நீங்கள் வந்துட்டு நிறைய ஷாட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம். ஆஃப்லலாம் நீங்கள் இப்படி அடிக்கவே முடியாது சரிங்களா. யூலைட்டு பேட்டு இப்படி திருப்ப மாட்டான், இப்படி தான் இருக்கும், மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். இதில் வந்துட்டு இப்படி அடிப்பான், இப்படி இந்த மாதிரி ஷாட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்துட்டு நிறைய சுவிட்ச் ஷாட்ஸ் இருக்குது இதில். ஸோ அது நல்லா இருக்குது. பட் ஆனால் பேக் ஃபுட்டில் கரெக்டாக ஆட மாட்டான். யாக்கர்ஸோ இல்லை ஃபுல் லென்த் பால் வந்துச்சோ அதில் மோஸ்ட்லி நீங்கள் அவுட் ஆயிடுறீங்க. ஏன்னா நான் லெஜெண்டில் ஆடுறேன்னா ஸோ நான் பேக் ஃபுட்லேயே வச்சு மேக்ஸிமம் ஆட மாட்டேறேன். ஏன்னா கால் டக்குன்னு வச்சு அடிக்க முடியல என்னால். ஒர்ஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போது எனக்கு ஃபீவர் கைண்ட் ஆஃப் ஓகே. ஐ கேன் டேக் அதர்ஸ் இன் மை ஃபேமிலி டு டாக்டர். புரியல ப்ரோ. வீட்லேயும் எல்லாருக்கும் ஃபீவர் ரைட்டு. ஏன் அது அன்றைக்கா போயிருக்கலாம்ல. பாவம் இல்லை இந்த டைமில் எல்லாருக்கும் வருது. பார்த்து இருங்க புறா, பார்த்து சேஃபாக இருங்க, அதான் முக்கியம். சாயந்தரம் போயிட்டு பச்சுக்குன்னு ஊற்றி குத்திட்டு வந்துடுங்க. நல்லா இருக்கு ஆக்சுவலி. நீங்கள் வந்துட்டு 22 3Kக்கு ஒருத்திங்க கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அது உங்களோட சாய்ஸ் தான். அது உங்களை கப் ஆஃப் டீ தான். அது வந்துட்டு என்ன ஒரு ஸ்ட்ரீமராக நான் வந்துட்டு நிறைய வீடியோ நான் போட போகிறேன். ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கேமு. ஸோ எனக்கு எவ்வளோ என்ன இருந்தாலுமே எனக்கு கவலை கிடையாது, நான் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்ற பிளாட்டில். ஓகே அது எனக்கு ஓகே, பிரச்சனையே இல்லை. ஸோ ஆனால் வந்துட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் ஆட போகிறீங்கன்னா அது நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அப்போ அது வேணாம் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் அப்புறம் பொறுமையாகவே வாங்கலாம், வெயிட் பண்ணி வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன். ரீசன் ஏன் ஏற்றுனாங்கன்னா இந்த வாட்டி பிளேயர்ஸ் லைசன்ஸ் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் நியூசிலாண்டு வந்துட்டு ஏன் இந்தளவுக்கு நல்லா இல்லைன்னா அவரே போட்டிருக்காரு பாருங்கள். ராசைமனே போட்டிருப்பாரு இது மாதிரி நாங்கள் வந்துட்டு நியூசிலாண்டு ஒன்றும் கேப்சரே பண்ணலங்க அப்படின்ன மாதிரி. ஸோ அப்போ தான் அவங்களால எதுவும் பண்ணவும் முடியும். ஸோ இங்கேயும் இருக்கும். இங்கே அந்த கமெண்ட் தான் தெரில. எங்கேயும் இருக்கும், பட் எங்கே தான் தெரியல. அது அவங்க ஒன்றும் கேப்சரே பண்ணலன்னு ஒரு இது ட்விட்டு இருந்திருக்கும், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே சரி ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு இது போதும்னு நினைக்கிறேன். நம்ம ஜிம்மை முடிச்சுப்போம். நைட்டு வந்துடும் கோல் கிரிக்கெட் சும்மா போடுவோம் கரியர். ஏன்னா நீங்கள் அது கொஞ்சம் எதிர்பார்க்குறீங்க. ஸோ எப்பப்போ நீங்கள் வரீங்களோ அப்பப்போ போட்டுட்டு அப்பப்போ நீங்கள் லீவ் ஓகே ப்ரோ போதும் அவ்வளோதான் நைட் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிங்களோ அதுக்கும் போகலாம். என்ன நடுவில் வேலை கிடச்சிச்சுன்னா அதுவும் என்ன போட முடியாது. ஸோ அதான். ஸோ இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன். ஸோ இட் பி டிஃபைன் மை கேப்டன்சி. ஐ எம் நாட் நேவ் இனஃப் டு திங்க் ஐ எம். ஓ ஹலோ பிக் ஸ்ட்ரீமர். யா பிக் ஸ்ட்ரீமர் இஸ் கோயிங் டு இந்த ஸ்ட்ரீம். கேம் பிரதர்ஸ் ப்ரோ வாங்க ப்ரோ. நேற்று உங்கள் ஸ்ட்ரீமில் அந்த இஷ்யூ வந்தது பார்த்தேன், கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தீங்க பார்த்தேன் நான். அது சரியாயிடுச்சு. எனக்கு நேற்று நான் என் பண்ணும்போது அது மாதிரி பிரச்சனை ஆச்சு. பட் லக்கீலி எனக்கு அந்த இஷ்யூ வந்துட்டு நடுவில் வரல, நல்லா இல்லை. பட் ஓரளவு சால்வ் பண்ணிட்டாங்க அந்த இஷ்யூ. எதனா பேட்ச் விட போகிறாங்களா ப்ரோ? ஏன்னா எண்ட் ஆஃப் த வீக்கில் ஏதோ பேட்ச் வரும்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்போ தான் நான் எல்லா கேமையும் அன்இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட இதுலேருந்து பிசிலேருந்து. ஸோ மோஸ்ட்லி ஆல் கேம் ஆர் பீங் அன்இன்ஸ்டால்ட். ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். கேம் முடிஞ்சிச்சு ஒரு வழியாக. ஸோ இதுக்கப்புறம் கிங்டம் டெல்ம் டெலிவரன்ஸ். ஸோ அந்த கேமுக்கெல்லாம் ஃபேஸ் கேம் இருக்காது, நான் அப்படியே தூங்கிடுவேன். தெரியலையே இன்னும் ஒன்றும் வரல, ஓஹோ அப்படின்ட்டு. உங்களுக்கு அந்த இஷ்யூ சால்வ் ஆயிடுச்சா? அது சால்வ் ஆனால் சொல்லுங்கள், அதுதான் முக்கியம். ஸோ நாளையிலேருந்து கிங்டம் டெலிவரன்ஸ் பார்க்கலாம். ஸோ அது ஒரு நல்ல கேம், அதுவும் பண்ணுவோம். அது பண்ணி முடிக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகள் ஆகலாம். ஸோ பட் நைஸ் கேம். ஸோ மதியானம் தான் அது. ஸோ மார்னிங் ஹரிசான் ஜீரோடான் இருக்குது. ஸோ மறக்காமல் ஆதரவு தெரிவிங்கள். ஸோ நைட் ஒரு 6:30 to 7 நான் இதை ஆரம்பிச்சிடுறேன். கிரிக்கெட்டு ஆரம்பித்து ஒரு 8:30 முடிச்சிடுவேன். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். டேக் கேர். இதோட எல்லாம் உடம்பு சேஃபாக பார்த்துக்கோங்க. வெளில போகிறதா இருந்தால் ஒமிக்ரான் இருக்குது, அது இல்லாமல் 2 டோஸ் போட்டு பாருங்கள், போட்டுருங்க. மோஸ்ட்லி கேம்ப்லாம் இருக்குது, குட்டி குட்டி கேம்ப்பு, போய் போட்டுக்கோங்க. சேஃபாக இருங்க, ஹெல்த் முக்கியம். டைமுக்கு சாப்பிடுங்க, சரிங்களா? என்ன ப்ரோ, என்னப்பா கோவப்படுறீங்க? கிரிக்கெட் என்னப்பா கோவப்படுறீங்க? கிரிக்கெட் 22 புரியல ப்ரோ. என்னப்பா கோவப்படுறீங்க கிரிக்கெட் 22 புரியலையே. சம்டைம் இட் ஓப்பன், சம்டைம் இட் த இஷ்யூ கம்ஸ் டு அப். ஓ எனக்கு வரல ப்ரோ, நான் காலைல தம்ப்நெயிலுக்காக நான் வந்துட்டு இவரது பார்த்தேன், அந்த கிவரா அந்த ஒருத்தர் எங்கே தமிழக தலைவர் எடுக்கிறாரு அப்படின்னு யோசிச்சு, அவர் வந்துட்டு ஓகே இந்த ரீப்ளே ஷார்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி அதை பிரிண்ட் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு யோசித்தேன். அப்படிதான் அப்படின்னு புரிஞ்சுது. ஸோ அப்பப்போ போய் ஒரு ஷார்ட் அடிச்சேன்னா அப்படியே வேற ஒரு ஆங்கிளில் போய்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் டக்குன்னு எடுத்துகிட்டு அதை வச்சு பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது அன்றைக்கி அந்த இஷ்யூ வரல, அந்த இஷ்யூ எனக்கு தெரியல. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். டேக் கேர் கைஸ், பை பாய், சி யூ லேட்டர் நைட். 6:30 மணிக்குலேருந்து 7 மணிக்குள்ளே வந்துருங்க, ஆரம்பிச்சிடும். போய்